பக்திமயம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற முத்ரா எல்லாருக்கும் குருவாகிய தட்சிணாமூர்த்தி. நார்த் இந்தியாவில் அவருடைய சிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை கண்டிப்பாக இருக்கும். இந்த முத்திரை செய்கிறதுனால மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் 1-2 இல்லைங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த முத்திரையில் உட்காரலாம். அனுசாசன முத்ரா அப்படின்ற ஒரு முத்ரா இருக்குது. இதுதான் இந்த முத்ரா பாருங்கள். எப்படி தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இந்த பாருங்கள், எவ்வளோ தான். இதுதான் இந்த முத்திரையோட செய்முறை. ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். எப்படின்னு எல்லோரும் 2 கைகள் அப்படி வச்சுருப்பீங்க, அப்படியே உட்காருங்க. இதை நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே செய்ய தேவையில்லை. செஞ்சால் என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகும். பட் செஞ்சால் போதும், அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு செஞ்சாலே உங்களுக்கு அந்த முழு பலன் கிடைச்சிரும். அப்படின்றதுனால 5 நிமிஷம் செஞ்சால் போதும்னு சொல்கிறேன். இந்த முத்திரையை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களோட முதுகு தண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இவ்வளோ ஸ்ட்ராங்காக யாருமே பார்க்க முடியாதான். இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்னங்க பெனிஃபிட் இருக்குது? குறிப்பாக L3, L4, L5 டிஸ்க்கு பல்ஜிங் வராது. ஸோ இது யார் செய்யலாம்? பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, குறிப்பாக கால்டாக்ஸி ஓட்டுறவங்க, பஸ்ஸு ஓட்டுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கூட இந்த முத்திரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுனால உங்களோட முதுகுத்தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மைண்ட் தாட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத ஸ்ட்ரைட்டாக இருக்குமா. இதை நம்மளுடைய ஹிந்து கடவுள் யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக செஞ்சுருக்காங்க. தட்சிணாமூர்த்தி அப்படின்ற கடவுள் முத்திரை செஞ்சுருக்காரு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவுக்கு குருவாகிய தட்சிணாமூர்த்தி செய்யும்போது கண்டிப்பாக நம்மளாம் இந்த முத்திரையை செய்யணும். குறிப்பாக முதுகுத்தண்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த முத்திரையை மறந்துடாதீங்க. முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இல்லாதவங்க, இல்லாதவங்களும் கண்டிப்பாக செய்யணும் இந்த முத்திரையை. அது மட்டும் இல்லாத, சார் முதுகுக்கும் கைக்கும் என்ன சார் சம்மந்தம் வருது? கை இப்படி வச்சா எப்படி சார் முதுகு சரியாகும்? கரெக்ட். காசு பணம் செலவில்லை, உங்களை எதுவும் மருந்து மாத்திரை சாப்பிட சொல்ல. இப்படி வச்சு தான் பாருங்களேன், 1 வாரத்துக்கு சரியாகுதான்றதை பார்ப்போமே. ஆனால் இதை நீங்கள் தினமும் காலை மாலை 2 வேளையும் செய்யணும். ஏன்னா அக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு உடம்புல உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்தந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் நீங்குதுன்றது சயின்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த முத்திரை நீங்கள் தினமும் செஞ்சு தட்சிணாமூர்த்தி போல் குருவுக்கு குருவாய் விளங்கி உங்களோட முதுகு வளையாத ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.